படிச்சு நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்க. நான் படிச்சேனா? நீ தானே படிக்க சொன்ன? நீ சொல்லி தான் படித்தேன். அந்த படித்ததுலேருந்து தான்டா எனக்கு என்னென்னமோ இதெல்லாம் நடக்குது. அது இல்லாமல் அந்த லாஸ்ட் பேஜ் என்ன எழுதுன்னு தெரியுமா? படிக்கிறாங்களோ மரண நிச்சயம் போட்டிருந்தது. புரிஞ்சு போச்சுடா. அந்த டைரியை படித்த நான் செத்துருவேன், நீ உயிரோட இருப்ப. அதுதானே உன்னோட பிளானு? நான் சாகக்கூடாது, நான் எதுக்கு சாகணும்? நான் உயிரோட இருக்கணும், நீ செத்துரு. நீ செத்துரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கடா. பெண்ண எல்லாம் சரியா போயிடுமா? இப்படி பாக்குறியா? சரி நிமிஷம்டா. டேய் நிமிஷம் வாடா. தொல்லை தாங்க முடியாது. அவன் என்ன ஒரு நிமிஷம் போன தூக்கிட்டு போயிடறான். என்ன சங்கதி? எல்லாம் அந்த பொண்ணு மேட்ரு தான். லவ் பண்ணி சாவற. அவன் என்ன திருந்தலையாடா? திருந்துற மாதிரி தெரியல. கேட்டது நானே சொல்லியிருப்பேனடா வேண்டான்னு. நானா தான் சொல்றேன், என் பேச்சே கேட்க மாட்டேன். உங்களுக்கு காஃபி வேணுமா? எனக்கு வேணும். உனக்கு என்ன அதே போல பக்கம் சுற்றிட்டு இருக்கிறான் பொண்ணு பொண்ணு. நீ வேணா திருந்தலடா. காலேஜ் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறான்டா. பொண்ணு வேண்டாம்னா சொல்லி கேட்கறானா பேரு மாட்டேங்குது. என்னையும் போட்டு டார்ச்சர் பண்றாரு. அதான் என்ன பண்ணி தொலைகிறது? திருந்தலையானா அவரு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த ஓகே, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பிரச்சனை? அதான் அந்த பொண்ணு மேட்ரு தான். இன்னும் அதே இதுதான் சுத்தி திரியான். திருந்த மாட்டான்டா அவன். இன்னும் பொண்ணு பின்னாடி தான் சுத்தி திரிவான். என்ன பண்ணி தொலைகிறது? எவனா திருத்தல் கேஸே கிடையாது சத்தியமா. வரான் அதே அப்படியே மாத்து கேட்போம். என்ன மச்சான் என்ன சொல்லிச்சோம் ஆளு? அவளா பிடிக்கும், ஆனால் ஃப்ரெண்டாக பழகலான்னு சொல்கிறாடா. ஃப்ரெண்டாக பழகலான்றாளா? என்ன சொல்கிறேன் கேட்ட நானே சொல்லியிருப்பேனடா. நீங்களே சொல்றீங்க, அவரும் கேட்க மாட்டேன்டாரு. உனக்கு அமிச்சது அவ்வளோதான்டா. இப்படி என்ன பண்ணுறது? சரி வா போய் மனசு தேர்த்திக்கலாம். டேய் அந்த புரோக்கர் ஃபோன் பண்ணா என்னன்னு போய் பேசுப்போ. போ பேசு. வீடுன்னு பார்க்குறானு ஒன்றும் தேர முடியுது. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணாக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? தம்பி அன்னைக்கு ஒரு வீடு வந்து பாத்துட்டு போனீங்களா? ஆமா. நீங்க சொன்ன ரெண்டுக்கு அந்த வீட்டோட ஒத்துக்கலடா தம்பி. அதனால அண்ணன் ஒரு வேற வீடு உங்களுக்கு பார்த்து வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா. ஹவுஸ் ஓனர் நம்பரும் லொகேஷனும் அருணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கடா. சரிண்ணா. கிட்ட சொல்லிடுறா தம்பி. சரி ஓகேண்ணா, நான் பேச சொல்றேங்கண்ணா. அங்க போய் பார்த்துட்டு என்னன்னு பாருங்க. ஓகே தம்பியா? சரி ஓகே, நான் பேச சொல்றேன். ஆமா ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன், கையில ஐ டிராப்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. அதுவா அந்த சிஸ்டம் பார்க்கறதுனால கண்ணூரிடா. போய் டாக்டர் பார்க்க வேண்டியது தானே. இதுக்கெல்லாம் எவனா டாக்டர் பார்க்கணும்டா, நம்மளே பார்த்துக்கலாம். சரி ரைட்டு. அண்ணா புரோக்கர்கிட்ட பேசிட்டேன். பழைய வீடு ஒன்று காமிச்சாருல்ல, அது இல்லைன்ட்டாரு. புது வீடு ஒன்று காமிச்சிருக்காரு. அது வந்து வாட்ஸ்அப்பில் லொக்கேஷனும் ஓனரோட நம்பரும் அமைச்சிருக்காரு. ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்க சொல்லிட்டாரு. சரி அப்போ நீங்கள் சாயங்காலம் என்னன்னு போய் பார்த்துக்கலாம். வீடு பார்க்குறீங்களா புதுசா? சொல்லியிருந்தீங்கன்னா நான் பிஜிவி காலி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வா நானும் வந்துடுறேன்டா. வேண்டாம். டேய் நானும் வரேன்டா. ஏன்டா? டேய் நானும் வரேன். சரி வண்டி எடு. என்ன மட்டும் ஓட்டுக்க மாட்டேங்கிறானு. என்ன தலைவா இங்கே? ஒன்றும் இல்லைந்திரா, கீழ் வீட்டை பார்க்கறதுக்கு 2 பசங்க வரேன்னானுங்க. அவனுங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி ஃபோன் பண்ணி பாருங்க. அவனுங்க லைனுக்கு வரானுங்க. அண்ணா இங்கே தெருமுக்கு வந்துட்டோம், எந்த வீடுன்னு தெரில. வந்துட்டீங்களா? வெளியே பாரு இந்திரா. நான் பார்க்குறேன். எங்கே யாரையும் காணும்? தம்பி அண்ணா நாங்கள் தானே புரோக்கர் சொன்னாங்க. நீங்கள் தானே அப்போ அந்த புரோக்கர் சொன்னாரு. நாளைக்கு தான் வருவீங்கன்னு சொல்லி சொன்னார். இல்லைண்ணா வீடு கொஞ்சம் காலி பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் புரோக்கர் சொன்னார் குப்பையாக இருக்குன்ட்டு. ஆமாப்பா, எல்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. அதான் நான் க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு கூடி வந்துக்கலான்னு. சரிப்பா இந்தாங்க. சரி இந்திரா வரட்டுமா? சரிண்ணா நானும் வெளில கிளம்புறேன். டேய் இருட்டா இருக்கு. பூட்டில் வீட்டில் டிஸ்கோ லைட் எரியும். டார்ச் ஆன் பண்ணுங்க.
டன் 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 டன். கம்முன்றா. டடன் டடன் டடன். ஏன்னா ம் இந்த வீடு தங்கத்துக்கு தான் பார்த்தியா இல்லை ஏன் வீடே ஒரு மார்க்கமா இருக்கே? சுவிட்சை போடுறா. சை. ம் ம் டேய் ம் வீடே குப்பையாக இருக்கு, ம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ளீன் பண்ணிடலாமா? ம் எப்படி பண்ணுறது? எதுவுமே இல்லையே. ஒரு நிமிஷம் இரு. ம் ஆ டேய் ஆல்ரெடி இங்கே இருந்தவொடனே பொருள்லாம் நிறைய விட்டு போயிருக்கேன்டா. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ம் ஒரு நிமிஷம். டன் டடன் டன் 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 டடன் 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 டன் டன். ஆரம்பிக்கலாமா? டேய் நீ இந்த ரூம் க்ளீன் பண்ண, நான் அந்த ரூம் போய் க்ளீன் பண்ணுறேன். ஆ சேர்லாம் உளுந்து கிடக்குதுண்ணா. அதை எடுத்து போட்டு வேலையை போடுறா. வேலை செய்ய மாட்டான் அவனை சொல்லிட்டு. ம் ஆ ம் ம் வேலை வேலை வேலை. இங்க இருந்தா உனக்கு போறோம். என்னடா அது? சூகேஸா? அங்கே வேண்டா வச்சது. ஏறா. கிளாமரா? அண்ணே இங்க வா. ஏண்டா? ம் என்ன சூட்கேஸ் தெரியுதா? பழைய சூரியஸு. கிளாமர் சூட்கேஸு. டேய் அது பிராண்டு பேர்றா. ஓ சரி சரி. உள்ள இருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அதெல்லாம் வேண்டாம், அதை வச்சுட்டு வேலையை பாரு. என்ன இருக்குன்னு பார்ப்பேனே. பரவாயில்ல வெய்ப்பா, போய் வேலையை பாரு போ. நீ போ, நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆ ஓ நீ என்ன பண்ணு, அங்கே போய் வேலையை பாரு சரியா? நான் இங்கே க்ளீன் பண்ணுறேன். போ போ போ. 6A4. அந்த ரூம்ல ஏதோ இருக்குண்ணா. டேய் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இல்லை சத்தியமாக அங்கே ஏதோ இருக்குண்ணா. டேய் வேலை செய்கிறது கட்டி போடாத. போச்சு. சரி வாங்க போய் உட்காரலாம். உட்காரலாமா? இன்னும் நிறைய வேலை இருக்குடா. இருட்டில் எப்படி செய்வீங்க? என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையே. பாருங்க உங்கள் ஃபோனில் எவ்வளோ இருக்குது? உங்களுதுன்னு சார்ஜ் இல்லை. எவ்வளோ நேரம் எப்படி லைட்டு பிடிச்சிட்டு உட்காருது? டேய் அந்த ரூமில் க்ளீன் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் கேண்டில் பார்த்தேன், அங்கே பார்க்கலாம் வா. சரி போங்க. ம் எதுவுமே சரியில்லை. வீடியோ ஒரு மாதிரி இருக்கு. இது அந்த பொட்டியா? ஆ எடுங்க. ம் பாரு. இருக்கா 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 இருக்கா? இருக்கு இருக்கு. ஆ என்ன ஒன்று வஞ்சிக்குது? பரவாயில்ல எடு. சரி வஞ்சதே எடுப்போம். அப்படியே வரமா வைங்க. ம் உங்கள்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்குமே குண்ணா? ம் இந்தா. ம் டேய் சும்மாறா. கரண்ட் போன டென்ஷனை ஏன் மேலே கட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தூக்கம் வருது தட்டுறேன். தூக்கம் வருதா? நீங்கள் வேலையெல்லாம் முடிக்காமல் தூக்கம்லாம் இல்லை. சோழ முடிஞ்சு இன்னைக்கு நைட்டு. அண்ணே ம் சரி படிக்குதுண்ணே. அதுக்கு அந்த சுருக்கே சேர்த்துட்டா.
அப்படி என்னடா இருக்கு அந்த சூட்கேஸில்? அந்த பேர்லே தெரியலையா அது இருக்குன்னு. கர்த்தரி. சரி போ, உன் இதை ஏன் கெடுக்கணா, போய் எடுத்துடா போ. போகிறேன். வந்துட்டேன். எப்படி ஃப்ளாஷ் மாதிரி வந்தேண்ணா? இதில் என்னடா இருக்க போகுது? சூட்கேஸ் பேர்லே கிளாமர்னு இருக்கு. இல்லை என்னென்ன இருக்கும்? என்னது இது? வசந்தகுமார், வசந்தனுக்கு ஓனர் ஃபுட்டு. என்னடா இருக்கு? என்ன இருக்கு? இரு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குண்ணே. ஏதோ இருக்கு. என்னடா காலங்காலமாக யூஸ் பண்ணியிருப்போம் போல இருக்க டைரியா? என்னன்னு பார்ப்போம். டைரியே ஒரு மாதிரி எரிஞ்சு போய் இன்னொன்றுபா இருக்கு. இது படிக்கணுமா? என்ன இருக்க போதே? சின்ன வயசில் பண்ண எல்லா திருட்டு வேலையும் இருக்கும். ஆண்டு செருப்படி அடி வாங்கினதும் இருக்கும். படித்து பார்ப்போம். சரி படி. படியா? எனக்கு எங்கே படிக்க தெரியும்? நீ தான் படிக்கணும். நீ தான் தமிழ் புயல் மாதிரி படிப்பியே. நான் ஒன்லி இங்கிலீஷ் கிராஜுவேட்டட். நினச்சிடாத. டேய், அந்த கேண்டில் இன்னொன்று எடுத்து வை. வயசாகிட்டாரு, கண்ணு தெரியல. விபத்து நடந்த இடங்களின் நினைவுகள். ஒவ்வொரு விபத்து நடந்த இடமும் ஒரு கதையை சொல்லும். அந்த இடத்தின் இறந்தவர்கள் எச்சமாகவே மாறுகின்றனர். எச்சம்னா என்னடா? எச்சம்னா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பாடி வேஸ்டேஜஸ்லாம் இருக்குங்களா, பிளட் ஸ்டெயின் அந்த மாதிரி, அதெல்லாம் தான் எச்சம்னு சொல்லுவாங்க. மரணத்துக்கு பிறகு பேசும் சட்டங்கள். இவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்காத, அவங்க சத்தம் இன்னும் காதில் விழும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மின்னலோடு வரும் நினைவுகள். ஒவ்வொரு மின்னலும் ஒரு பழைய நிகழ்வை எடுத்து காட்டும். அது உண்மையற்றவை இல்லை. திடுக்கிடும் மரணம். ஒரு மரணம் நடந்தால் அது முடிவா இல்லை இன்னொரு தொடக்கமா? ஏய், என்னடா பேஜ் நம்பராக போட்டிருக்கு? ஒவ்வொரு இது இதான் நம்பர்லாம் போட்டிருக்கு. அதே டாபிக் சாப்டர் நேமாக இருக்குது, நம்பராக இருக்க போகுது. நீங்கள் இப்போ அது கதையில் எழுதியிருக்கு. இங்கே படிங்க. அந்த சாலை இரவு 2.5 மணி நேரம் நகர் எல்லையை கடக்கும் ஒற்றையான பாதை. ஒரு காலத்தில் அங்கு தினமும் விபத்துகள் நடக்கும். மக்கள் இதை சாமியாரின் சாமியிடம் விட்டுட்டாங்க. அந்த டைரி இரத்தக்கரையுடன் மண்ணுக்குள் புதைந்திருந்தது. ஒரு ஆள் வீட்டு பக்கத்தில் கட்டுமான வேலைக்கு நடக்கும்போது அது கிடைத்தது. என்னண்ணா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை? சவுண்டா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் கேட்கலையே. அந்த பக்கங்களை படிக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வேலைக்காரன் துரதிர்ஷ்டமாக கீழே விழுந்து காயமடைந்தான். 3 நாட்கள் கழித்து அவன் இறந்து போய் வளர்த்து போய் கிடந்தான். அதே நேரம் 2:30 மணி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. என்ன தெரிஞ்சாவா? இல்லைடா, இல்லை. நீங்கள் படிங்க. விஜய் என்பவர் சிறு வயதிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் வண்ணமாக இருந்தது. அவனுடைய அன்பு, பாசம், காதல் எல்லாம் வண்ணமாக நிரம்பியது. ஒரு நாள் திடீரென்று கண்வலி. ஆனால் அவன் அதை பெரிதாக கருதவில்லை. இப்படி சில மாதங்கள் அவன் அதை கவனிக்கவில்லை. அண்ணா, இது எப்படியே உனக்கு ரிலேட் ஆன மாதிரி நடக்கல? சரி இல்லைடா. ஒரு நாள் கண்வலி அதிகமானது. அப்போது அந்த வலியை தாங்க முடியாமல் படியிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டது. அவன் வாழ்க்கையை அழகாக தெரிந்த வண்ணங்கள் அந்த விபத்தின் மூலம் அனைத்தும் கருப்பு வெள்ளையாக மாறிவிட்டது. அதை தாங்க முடியாமல் மனம் உடைந்து தற்கொலை செய்து விட்டான். கொலையா?
என்னண்ணா வாட்டர் பாட்டிலாம் உருண்டு வருது. டேய் அது பூனை கிராஸ் வச்சுல என்னது? விட்டுருக்கோம். பூனையா? அது எப்போ? இந்தா குடி, நான் போய் வேலையை பார்க்குறேன். அண்ணா இங்க வா ஒரு நிமிஷம். இதை பாரேன். டேய் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் என்னமோ எழுதி வச்சிருக்கான்னு சும்மா அதே வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். வா அந்த வேலையை பாரு. ஏன் மறுபடியும் வேலையா? ஏட்ரா வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதாங்க அண்ணா. இந்த ரூமில் எல்லாத்தையும் கூட்டியாச்சு, குப்பையெல்லாம் எங்கே போடுறது? சரி. டிக் பண்ணி விட்டு இதெல்லாம் இல்லைங்க. அண்ணே அந்த ரூம்ல எல்லாம் அந்த இது கூட தொடப்பது கூட. நீ அங்கே ஓரமாக நின்றா. ஓகே. டேய் நான் போய் குப்பையை கூட்டிகிட்டு வரேன். நீ அந்த ரூமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீ வை. டன் 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 டன். தமிழே ஆயில்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணிடல, அது எதில் இருக்கு? அந்த பேக்கில் தான். வெளியே இடிச்சுக்கிட்டேன். என்னண்ணா அவ்வளோ ரத்தம் வருது? ஒரு டைரியில் படித்த மாதிரி ஆயிடுச்சோ? ஏய் அம்மா லூஸ் தான். அந்த பேக் எடு. இந்தா. டேய் போதும், மீதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம், ஒர்க்கலாம், தூங்கிடலாம். நான் பேக் யூஸ் பண்ணுறேன், நீயே இந்த கிளாமரு. சரி. வாட்ச் வேற வேலையே செய்ய மாட்டேங்குது. இது வேற சரி வேற பண்ணணும். டேய் அதை எடுத்து போடுறா, சும்மா சவுண்ட் வந்துக்கினே இருக்கு. சவுண்டா? நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி. இதுலேருந்து எப்படி சவுண்ட் வரும்? இதுதான் ஒரு வாரம் வேலையே செய்யலையே. எப்படா வருது? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இது ரிலேட் ஆன மாதிரி நடக்கல. கண்ட்ரோலில் பேச தெரியாத மாதிரி இருக்கு. என்னண்ணா மூஞ்சில் ஏதோ அள்ளு விட்ட மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. இந்தா முதல்ல மூஞ்சத்தோட. டேய் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிற மாதிரி இருக்குடா. ரொம்ப நேரமாக வேலை செஞ்சில்ல, ஏதோ கண்ணு தூசிக்கிட்டு பட்டிருக்கோம். வந்து படு, காலைன்னு சொன்ன சரியாயிடும்.
இந்திரா டேய் தமிழே தமிழே டேய் ஏன்னா என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்துட்டு இருக்கா? எந்திரி. என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்துருக்கா? டேய் என்னை சுற்றி ஏதோ விஷயம்ஸ்லாம் தெரியுதுடா. அது இல்லாமல் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குடா. அது என்னை இரிட்டேட் பண்ணது ஒரு மாதிரி. சும்மா தான் விளையாட்டு இருக்காத. அந்த டைரி படிச்சு நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்க. இந்த டைரியை நான் படித்தேனா? நீ தானே நான் படிக்க சொன்ன. நீ சொல்லி தான் அந்த டைரியை நான் படித்தேன். அந்த டைரியை படித்ததுலேருந்து தான்டா எனக்கு என்னென்னமோ இதெல்லாம் நடக்குது. அது இல்லாமல் அந்த டைரியில் லாஸ்ட் பேஜ் என்ன எழுதுன்னு தெரியுமா? அந்த டைரி யார் படிக்கிறாங்களோ மரணம் நிச்சயம் போட்டுருந்துச்சு. புரிஞ்சு போச்சுடா. அந்த டைரியை படித்த நான் செத்துருவேன், நீ உயிரோட இருப்ப. அதுதானே என்னோட பிளானு. நான் சாகக்கூடாது. நான் எதுக்கு சாகணும்? நான் உயிரோட இருக்கணும். நீ செத்துரு. நீ செத்துரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. பெண்ண இந்த டைரி அடிச்சுட்டு எல்லாம் சரியா போயிடுமா? இப்போ இந்த டைரி எடுக்கிறேன் பாக்குறியா? டேய் 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 ஏய் தம்பி, ஏய் கதவு திறங்கடா. ஏய் தம்பி, கதவு திறங்கடா. தம்பி, ஏய் கதவு திறங்கடா. என்னண்ணாச்சு? என்னாச்சு தெரியல, உள்ளார ஒரே சத்தமா இருக்குது. ஏ தம்பி அண்ணா கதவு தள்ளிடலாண்ணா. ஏய் என்னடா பண்றீங்க? உள்ளார ஒரே சத்தமா இருக்கு. கத்திட்டு இருக்க இவனடா தீல விழுந்து கிடக்குறான். ஏய் கீழ என்னடா ஒரே ரத்தமா இருக்குது. உனக்கு என்னடாச்சு? நான் செத்துட்டான்றது. இந்திரா, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்திரா. இருந்த நபர் போலீஸுக்கு ஃபோன் செய்து சிறிது நேரத்தில் போலீஸ் கொலை நடந்த இடத்திற்கு வந்தனர். அங்கு இறந்து கிடந்த தமிழின் உடலை பார்த்த பின் அங்கு இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள அருணிடமும் விசாரிக்க தொடங்கினர். ஆனால் அவன் பதில் எதுவும் சொல்லாமல் திகைந்து போய் நின்றான். விசாரித்த பின் அங்கு இறந்து கிடந்த தமிழின் உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பிவிட்டு அருணை கைது செய்தனர். இந்த உலகத்தில் இன்றைக்கும் சில அமானுஷ விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. சிலது நம்ம கண்ணுக்கு தெரியலாம், சிலது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நேரடியாக நமக்கு தெரியலனாலும் ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டு தான் இருக்குது. அது மனுஷங்களை மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை கூட தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளும். அப்படி ஒரு பொருள் தான் இந்த டைரி. 1896 காரா ஒமே என்ற ஒரு பெண் டர்க்கியில் வாழ்ந்து வந்தாள். அவள் மனிதர்களையே வெறுத்தாள். தன்னை இருளின் தேவனுக்கே அர்ப்பணித்தாள். அவள் தன்னுடைய பலியாடுகளை தன் விருப்பம் போல தேர்ந்தெடுத்து ஏவல் பில்லி சூனியத்தின் மூலம் மனிதர்களின் மரணத்தை ரசித்தாள்.
எண்ணற்ற சக்திகள் இருந்தும் பயன் என்ன? ஒரு நாள் பெட்டிக்குள் அடைக்கப்பட்டு மண்ணில் மறையப் போகிறோம் என்ற உண்மையை அவளும் அறிந்திருந்தாள். என்றும் அழியாமல் இருக்க அவள் தன் அதீத சக்தியை பயன்படுத்தி தன் ஆன்மாவை ஒரு பொருளின் மீது புகுத்தினாள். அவள் தேர்ந்தெடுத்தது வேறு எதுவும் அல்ல, அது பல கதைகள் கொண்ட ஒரு டைரி. ஒரு இரவு தன் உடல், உயிர், நிழல் அனைத்தையும் அந்த டைரியில் உள் செலுத்தினாள். அவளின் மனித உடல் சரிந்தது, அவளின் ஆன்மா அழியா நிலை பெற்றது. இந்த டைரியை படிக்கிறவங்களாம் அதுக்கு பலியாடாக மாறினாங்க. அவங்க மனசில் இருக்க பயப்படுற விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து கேட்க முடியாத சவுண்ட் வச்சு இல்யூஷன் ஏற்படுத்தி பொசஸ் பண்ண ஆரம்பிக்கும். கடைசி கட்டமாக அவங்கள மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களையோ இல்லை அவங்க கூட இருக்கவங்களையோ கொல்லும். இந்த டைரியை படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு லூப் மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். வாழ்க்கை பாட்டு போயிட்டு எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரில, ஒரே கடுப்பாக இருக்குது. அதில் எல்லாரும் இப்படி தான் போயிட்டு இருக்குது. நான் பாரு வணக்கம். நீயா உங்கள் தொலை வேணாம் தான் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறேன். அதுக்கப்புறம் பின்னாடியே வரீங்க, ஸ்பை வச்சு வேலை பார்க்குறீங்களா? அதில் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் இருக்கீங்க. அதர் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? 2 நாள் ஆச்சுரா. ஓ, இதுக்காக சொல்ல போகிறேன். என்னாச்சு? இல்லைடா, அது ஹாரஸ்ட் ஸ்டோரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக நான் எப்படி அந்த கிரே உல்ஃப் அந்த மாதிரி இதை தம்பி கேட்குறேன். அந்த மாதிரி இல்லைப்பா, இது டிமாண்டி காலனி, எக்ஸிமான், ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக கேட்குறானுங்க. பெரிய டிமாண்டி கேள்வி மட்டும்தான் இப்போதைக்கு. சொல்லுங்கண்ணா. தம்பி எங்கடா இருக்க? அங்கே தான் நான் ப்ரௌன் பண்ணிக்கிட்ட. நானும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நானும் வந்துடுறேன். வாங்கண்ணா வாங்கண்ணா. யார் ப்ரோ? நமக்கு தெரிஞ்சவன் தான்டா, புக் ஒன்று கேட்டிருந்தேன், எடுத்துகிட்டு வரேன்னாரு. ஓகே ஓகே அண்ணா இங்கே ப்ரோ, இவருக்கு தான் இவ்வளோ பில்டப்பா. படா தோஸ்து. ஏய் நல்லவனே, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம்மா உட்காருங்க. ஆனா அப்புறம் மழை வேற வருது, உள்ளே போய் உட்காந்துக்கலாமா? நீ என்ன என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்லை, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களை லைப்ரரி வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்கன்னு நினச்சேன். நினைப்பேன். நான் அப்புறம் வச்சுக்கிறேன். உங்கள் பிரச்சனை அப்புறம் வச்சுக்கேன். நான் கேட்டதை எடுத்துகிட்டு வந்தீங்களா? லைப்ரரியில் புக் ஆல்ட்ரேஷன் போயிட்டுருக்கேன், அதனால் இப்போதைக்கு எந்த புக்கும் எடுக்க முடியாது. இப்போ கிடைக்குமா இல்லையா? அதான்டா, என் ஃப்ரெண்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டைரி ஒன்று கொடுத்தான். அதில் நிறையா ஸ்டோரிலாம் இருக்குது, உனக்கு யூஸ் ஆகுமான்னு பாரு. கொடுங்க பார்ப்போம். கொடு. இப்போ 20 ரூபாய் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த டைரி உனக்கு யூஸ் ஆகுதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டு வந்து வேறு புக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரியா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, நானும் இப்போ கிளம்பட்டுமா? சரி. சரிண்ணா போமா. தேவையில்லாம அந்த பொருளை வாங்கினேன். நான் படிச்சு சொன்னேன் வாங்காதன்ட்டு. கஜி போலாமா? இது முடிவா இல்லை இன்னொரு தொடக்கம்?